ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பதில ரொம்ப ஒரு சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு பால் கொழுக்கட்டை, ஜவ்வரிசியில் ஒரு பால் கொழுக்கட்டை ஐட்டம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த சுவையான கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி இல்லை, இந்த மாதிரி ஒயிட் ஜவ்வரிசி நான் 2 கப் எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதனால் கழுவி எடுத்துடலாம். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இதில் நான் 1 கப் அளவுக்கு லைட்டான ஒரு வார்ம் வாட்டர், வெது வெதுப்பாக உள்ள தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா ஜவ்வரிசி மூழ்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இது இப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் அழகாக 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த ஜவ்வரிசி இப்போ இந்த மாதிரி ஒரு நசுக்குனா உடையிற பதத்துக்கு அந்த மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நாம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா சேர்த்து பிடிச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா பிசைஞ்சிட்டேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், பொடி பண்ண சுகரை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷானதும் சேர்த்துக்கலாம், ட்ரையான துருவலும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா ஜவ்வரிசியை பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையில் நெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சைஸில் குட்டி குட்டியாக பால்ஸ் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப ஒரு விலை கம்மியான, குறைவான செலவில் உள்ளான பொருட்களை வச்சு ஆனால் ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட் ஐட்டமாக செய்ய முடியுங்க. ரொம்பவே ரிச்சாக இருக்கும் அந்த ஐட்டம். இந்த மாதிரி நம்ம பால்ஸை உருட்டி எல்லா மாவையுமே பால்ஸை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகள் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், அடுப்பில் நான் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் வச்சுருக்கிறேன். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பால் பவுடரை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்காக தான், வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பரவலாக எல்லா பக்கமுமே இந்த பால்ஸை போட்டுக்கலாங்க. செட்டிநாடு சைடில் பால் கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அரிசி மாவு வச்சு செய்வோம். இது இந்த மாதிரி ஜவ்வரிசி வச்சு செய்யும் பொழுதுமே ரொம்ப நல்ல ஒரு ரிச்சாக, ஒரு நல்ல டேஸ்ட்டாக, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் இந்த 2 பால்ஸ் இருக்கட்டும். இப்போ பால்ஸை கலந்து விட்டு இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ பால்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்துடும். பாருங்கள், பால்ஸ் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு சுகர், பவுடர் சுகரை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சுகரை இதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நீங்கள் இந்த சுகருக்கு பதிலாக கல்கண்டு கூட சேர்த்துக்கலாங்க, அல்லது வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சுகர் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துருக்கிறேன். அதில் இந்த எடுத்து வச்சுருக்கிற 2 பால்ஸை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
நல்லா பாலில் கலந்துட்டேன். இதை வந்து நம்ம ஒரு திக்னஸ்க்காக இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு கொதிக்க விட்டுலாம். ஸ்வீட் ரெசிபி அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து அந்த முந்திரி, பிஸ்தா, பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது அதை வந்து சேர்த்துக்கலாம். என்ன நட்ஸு பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. குங்குமப்பூவுமே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ஒரு ஸ்வீட் ஐட்டம் பாருங்கள். ரொம்ப சாதாரணமான பொருட்களை வச்சு ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட் ஐட்டம் நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? இது வந்து ரசகுல்லாவோடவே ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். உருட்டுறது மட்டும்தாங்க வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளால் செய்ய முடியும் பாருங்கள். பாருங்கள், ரொம்ப சுவையாக, ரொம்ப ரிச்சாக, ரொம்ப டேஸ்டான ஒரு ஐட்டம். பால் கொழுக்கட்டை செட்டிநாடுலலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டங்க. அது அரிசி மாவு வச்சு செய்வோம். இது ஜவ்வரிசி வச்சு செஞ்சுருக்குறோம். ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப பிடித்தமாகவும் இருக்குங்க. ரசகுல்லா எல்லாத்தை விடமே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு. அருமையான ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை ரெசிபி பாருங்கள். ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் எவ்வளோ நல்ல ஒரு ஸ்மூத்தாக ரெடியாக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான பால்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது குலோப் ஜாமுன், ரசகுல்லா எல்லாத்தையும் விடவுமே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப சுவையான ஒரு ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை ஐட்டம். ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சுட்டோம் இல்லையா? செஞ்சு பார்த்துட்டு உங்கள்கிட்ட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.